2008 வந்து என் மொபைலை நான் வந்து வாங்கினேன். அப்போ வந்து எனக்கு தெரியல இந்த மொபைல் வந்து என் லைஃப் லாங் என் கூட இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி வாழ்க்கையில் என்ன மாறினாலும் இது மட்டும் வேதாள மாதிரி நம்ம தலையிலேயே இருக்கு. ஸோ இந்த மொபைலை நம்ம எப்படி வந்து ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம் இருக்கும். எல்லாருக்கும் காமனாக ஜென்ரிக்காக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்றது கிடையாது. என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம் என்னன்னா வந்து என்னுடைய டே டு டே ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னுடைய சேலஞ்சஸை கொஞ்சம் ஈஸியாகணும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து க்ரோ பண்ண வைக்கணும். இதை சுற்றி தான் வந்து என்னுடைய ஃபோனை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுடைய ஃபோனையும் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கும். ஏதோ ஒரு யூடியூபர் வந்து சொல்லிட்டாரு ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ண அப்படிலாம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். அந்த வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணி ஒட்டி உங்களுக்கு எது பெஸ்ட்ன்றதை நீங்களே தான் கஸ்டமைஸ் பண்ணணும். நான் வந்து இந்த வீடியோஸில் என்னுடைய செட்டப்பை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்க போகிறேன். இந்த எக்ஸாம்பிளாக வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய செட்டப்பையும் வந்து நீங்கள் உங்களால் மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோனை கண்டுபிடிச்சதுக்கான ரீசன் வந்து என்னன்னா கால்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ்க்காக தான். ஸோ இப்போ ஆனால் அது எவால்வ் ஆகிருக்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான். பட் ஆனால் எனக்கு தேவை கால்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ். ஸோ எனக்கு எவன் கால் பண்ண போறான் மிஞ்சி போன பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் டைம் வந்து ஸ்பேம் தான். ஸோ அதை எல்லாமே நான் பிளாக்கரை போட்டு பிளாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 20% ஆஃப் டைம் வந்து எனக்கு தெரியாதவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெளியிலேருந்து யாருன்னு ரீச் பண்ணணும். அப்புறம் மீதி 20% ஆஃப் டைம் அம்மா அப்பா, இல்லை லக்கியாக இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லைனா வந்து உங்களுடைய ஒய்ஃப் டைம் சரியில்லைன்னா. எனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃப் கால் பண்ணுறான், வந்துடுறேன். என்ன என்ன இதெல்லாம் சும்மா. இப்போ ஷேர் ஆட்டோல இருந்து பூவிக்கிற அக்கா வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பேமெண்ட். எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் இருக்கும், நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பெஸ்ட் இன்வென்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சில்லற ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி மணி லூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து இது ஈஸி. அது என்னதான் டிராபேக் இருக்கு, மணியோட ஃபீல் வரலனாலும் இட்ஸ் ஈஸி. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப் யூஸ் பண்ணுங்க, லைக் பேடிஎம், இல்லைனா வந்து ஜிபே, இல்லைனா ஃபோன்பே, எதோ. இன்னும் ஞாபகம் இருக்கு, நம்ம தாத்தா அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர்ல வந்து வீட்டு வாடகை கட்ட வேண்டும், அதுக்கப்புறம் வந்து அலாரம் ஒன்று வச்சிருப்பாங்க பெருசாக ரவுண்டாக வந்து டப்ப 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 டப்பன்னு அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட், டு டூ லிஸ்ட் என்னென்னலாம் பண்ணணுன்றது ஒரு நோட் புக்கில் எழுதி வைப்பாங்க. பட் ஆனால் இப்போ எல்லாமே இந்த வேதாளம் முழுங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து அது வந்து தப்பா ரைட்டா இல்லை என்னன்னு நம்ம வந்து பண்ண தேவை. உங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லையான்றதை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும். எஃபிஷியண்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து எந்த அன்வான்ட் ஆப்ஸும் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து கூகுள் கேலண்டர் இருக்கு, ரிமைண்டர்ஸ் வச்சுக்கலாம், கூகுள் டாஸ்க் இருக்கு, அதுக்கப்புறம் அலாரம் கிளாக்ஸ் இருக்கு. இது மூணுத்தையுமே வந்து நீங்க எஃபிஷியண்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நோட் டேக்கிங் ஆப்ஸ். அதாவது நான் வந்து நிறைய நோட் டேக்கிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ற 2 ஆப் வந்து பாத்தீங்கன்னா நோஷன் ஒன்று, கீப் நோட்ஸ் வந்து. நோஷன் வந்து ஃபுல்லி கஸ்டமைசபிள். அதே மாதிரி கீப் நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். டு டூ லிஸ்ட் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதனால வந்து கான்ஸ்டன்டா நோட் பண்ணிட்டே இருக்கணும்னா வந்து இது வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல். அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து லேர்னிங், ரீடிங் அண்ட் டுட்டோரியல் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கத்துக்கிறது. ஏதோ ஒன்று நம்ம புதுசாக கத்துக்கணும்ல, அப்பதான் வந்து நம்ம எதனா ஒன்று பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம போனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ல தான் பண்ணுவேன். ஆனா வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது சின்ன சின்ன ஷார்ட் டைம்ஸை வந்து நீங்க வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூடியூப்ல பாக்குறதாவே இருந்தாலும் ஒரு டுட்டோரியல் வீடியோ, இல்ல வந்து ஏதோ ஒரு லேர்னிங் வீடியோஸா பார்க்கலாம், இல்ல மோட்டிவேஷனல் வீடியோஸா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நீங்க கிண்டில் இருக்கு, கிண்டில் வச்சு நீங்க புக்ஸ் படிக்க முடியும். ஆடியோ புக்ஸ் ஆடிபிள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாட்காஸ்ட் இருக்கு, கூகுள் பாட்காஸ்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து லிங்க்டின் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து நீங்க கரியர் வைஸாவே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா யூடியூப் வந்து ஒரு லூப் ஹோல் தான். அதை வந்து நீங்க ரொம்ப ரொம்ப வந்து வைஸா யூஸ் பண்ணிக்கணும். இப்ப இருக்கிற ஆன்லைன் வேர்ல்ட்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் கையில தூக்கிட்டு சுத்திட்டே இருக்க முடியாது. சோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிளவுட் ஸ்டோரேஜ்ல மூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ் இருக்கு, ஏன்னா 15 GB ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறான் ஒரு இமெயில் ஐடிக்கும். அதை வந்து நீங்க எங்க வேணாலும் ரிமோட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர் ஆப் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஒரு அப்ளிகேஷன் வந்து. சோ அதை வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லைசன்ஸ், இல்ல வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போலீஸ் கிட்ட காமிக்கிறதோ, இல்ல வந்து நீங்க 10th 12th மார்க் ஷீட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி அபிஷியலா காமிக்கிறதும் கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஒர்க் ரிலேட்டட் ஆப்ஸ். சோ இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா டீம்ஸ் இருக்கு, அவுட்லுக் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க எடிட்டிங், யூடியூபர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, மொபைல் எடிட்டிங் ஆப்ஸ் லைக் பேசிக் எடிட்டிங் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நான் வச்சுப்பேன். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். இப்போ நீங்க டிஃப்ரெண்ட் வேலை பார்ப்பீங்க, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆன்லைன் பர்ச்சேஸ். இந்த வேர்ல்டுல வந்து இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் ரூம் போட்டு எப்படி வந்து நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறது டிஜிட்டலா அப்படின்றதான் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும், அதான் பேசிக்.
ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது ஆன்லைன் ஆப்ஸ் வந்து தவிர்க்க முடியாது. பட் ஆனா அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு நீங்க வெப் ஆப்பா மாத்தி வச்சுக்கலாம். ஸோ அப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதாவது வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்காது. ஸோ வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்ப நீங்க தேவைப்படும் போது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப் தான். ஏன்னா வந்து விண்டோ ஷாப்பிங் கேட்டகரிஸ் வந்து நிறைய பேர் இருக்கும். அது நம்மளுக்கு வந்து அன்வான்டா ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து எல்லாமே வெப் பேஸ்ட் ஆப்பா யூஸ் பண்ணிக்கலாம். முன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலாம் வந்து லைக் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்தாச்சு. அதுவும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எதனா ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணுங்க, ட்ரஸ்டபிள் ஆப். அந்த ஆப்ல வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாம், கோல்ட் பாண்ட்ஸ் பண்ணலாம், இல்ல பிபிஎஃப் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் திங்ஸ் ரிலேட்டட் எல்லாமே வந்து மொபைல நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து எசென்ஷியல் ஆப்ஸ். அதாவது நான் எதெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியலா டே டு டேல யூஸ் பண்றேனோ அந்த ரிலேட்டட் ஆப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேப்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து மேப் இஸ் லைஃப் சேவியர் ஃபார் மீ. நான் ரொம்ப டிராவல் பண்ணுவேன். ஸோ அது ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு மேப்ஸ்ல ரொம்ப இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப் புக் பண்றது, அதுக்கப்புறம் கேமரா ரிலேட்டட் டூல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் வந்து எசென்ஷியல் லிஸ்ட்ல வச்சிருப்பேன். ஸோ எதெல்லாம் வந்து ரொம்ப தேவையோ அதை மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்கமா எழுதி தரேன்.